இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்ட்ரோ வீடியோவில் பிடிஇனா என்ன, ஓடிஇனா என்ன, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ், அதில் உள்ள ஆர்டர் அண்டு டிகிரி இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் போடுறேன். என்னென்ன இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஆர்டர்னால் என்ன, டிகிரினா என்ன, இதுக்குள்ளே வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பிடிஇனா என்ன, ஓடிஇனா என்ன, இதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் உள்ள இதில் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிஇனா என்ன அப்படின்னு தெரியும். ஓகேவா? பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான், சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ. அதில் வந்து டைரக்ட் இன்டகிரேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தடில் 2 விதமான டைப் இருக்குது. மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு போட்டிருக்கேன். அதாவது டைப் 1 டைப் 2 2 வித்தியாசமாக நம்ம வந்து சம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம சம்முக்கு போயிடலாம். அதாவது லிங்க்கில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர்ட் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படி சொன்னாலே நம்ம வந்து பிடிஇன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்குவோம். ஓடிக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வந்து சம் கேட்பாங்க, பிடிக்கு என்ன மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி நான் வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோலலாம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சால்வ் டோ ஸ்கொயர்ட் இஜெட் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படியே எழுதிக்கோங்க. இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேக்கிங் ஒய் அஸ் எ கான்ஸ்டன்ட். அதாவது இப்போ இந்த சம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, இதை வச்சு தான் நம்ம வந்து சம்மே செய்ய போகிறோம். இதுதான் அதாவது ஃபார்முலா. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேக்கிங் ஒய் எஸ் கான்ஸ்டன்ட். அதாவது கீழே எக்ஸ் இருக்கனால நம்ம வந்து ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சு செய்கிறோம். இதே இது சம்மில் வந்து கீழே ஒய் டோ ஒய் ஸ்கொயர்டு அந்த மாதிரி டிவைடட் பையில் ஒய் ஸ்கொயர்டு அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒய்யை இங்கே வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு எக்ஸை வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு எழுதணும். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார்முலாவே இப்படி மாற்றி கொடுத்தா உங்களுக்கு அதையும் எழுத தெரியணும். இங்கே எக்ஸை வச்சு சொல்லியிருக்கேன், ஒய்யை வச்சு வந்தாலும் நீங்கள் எப்படி எழுதணும், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேக்கிங் எக்ஸ் அஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன வருது பாருங்கள், டோ இஜெட் டோ எக்ஸ் ஈக்குவல் டு C1 கான்ஸ்டன்ட் C1 வச்சுக்கணும். டோ இஜெட் டிவைடட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? இதே இது இங்கே ஒய் வந்திருந்தால் இது வந்து என்னாகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிடும். ஓகேவா? டோ இஜெட் டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகெயின் கீப் ஒய் அஸ் எ கான்ஸ்டன்ட். மறுபடியும் ஒய்யை கான்ஸ்டண்ட்டை தான் வச்சுக்கணும். இஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் டாட் எக்ஸ் ப்ளஸ் C2 இஜெட் எஃப் ஆஃப் ஒய் டாட் எக்ஸ் ப்ளஸ் GY. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இந்த மாதிரி 2 மார்க்கில் கூட கேட்கலாம்.